வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி, ஆனால் இது வகுப்பறையில் என்னெல்லாம் பயன் தரும் அப்படின்னு பார்க்கலாம். மியூசிக் தெரப்பின்றது இசையை மருந்து போல பயன்படுத்துகிற ஒரு கான்செப்ட். அந்த மருந்து போல பயன்படுத்துறதுக்கு எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மருந்தும் ஒன்று எப்படி பண்ணுறோம், ஓரல் வாய் வழியாக சாப்பிட்டு பலன் அடைகிறோம். சிலது மருந்து இன்ஜெக்ஷன் மூலமாக, அதாவது மஸ்குலர் ஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்ட்ராமெஸ்குலர் மூலமாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மருந்து வலி நிவாரணியோ நோய் நிவாரணியோ இல்லை நோய் நீக்கியோ அதை நோயை தடுக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். சில சமயத்தில் இன்ட்ராவெயின் ஐவி போடுறோம். இன்ட்ராவெயினில் போட்டால் அது என்ன பண்ணோம், ரத்தத்தோடையே முதலெடுத்தோடனே வெயினில் பார்த்து அதை கலந்துட்டு அதுக்கப்புறம் அது சுத்தம் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் எவ்வளோ வேகமாக போகுதோ அது தகுந்த மாதிரி மருந்து போகும். அதை நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ராவெயினில் கலந்துட்டாலும் அது வலி நிவாரணியாவோ நோய் நீக்கியாவோ நோய் நிவாரணியாவோ இல்லை சோக்கேடு இல்லாமல் உடலுக்கு பலம் அளிக்கக்கூடியதாகவோ அது அமையும். இப்படியெல்லாம் மருந்து நம்ம பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது. இது மூன்று விதமான மருந்து வகை, அதாவது ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், அப்புறம் ஆலோபதிக்கு ஆங்கில முறை மருத்துவம், எல்லாவற்றுக்கும் இது ஏற்புடையது. சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, இன்ட்ராவெயின் எல்லாம் கொடுக்கறதுக்கோ இன்ட்ராமெஸ்குலர் கொடுக்கறதுக்கோ இல்லை, எல்லாமே ஓரல் தான். அது இல்லாமல் அவுட்டர் ஸ்கின், அதாவது தோல் மேலே ஒரு சில எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டால் கூட வலி நிவாரணியாக ஆகும்ன்ற அந்த கான்செப்ட்லாம் கூட அந்த முறை மருத்துவத்தில் இருக்குது. இதில் சித்த மருத்துவம் ஆயுர்வேதமும் நம்மளுடைய தாய் திருநாட்டை சேர்ந்தது. தாய் திருநாட்டில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு மேலே இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஆனால் இதே மாதிரி மியூசிக் தெரப்பி, இசையை ஒரு மருந்தாக பயன்படுத்துகிற பழக்கமும் நம்மளோட நாட்டில் ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே அது இருந்துகிட்டு வருது. அதை சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். சில நேரத்தில் வெளிநாட்டவர் சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்மள இசை மருந்து போல் பயன்படுத்த முடியும்னு நம்ம ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அப்படியே தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டும் வரோம். இப்போ சமீப காலத்தில் அது ஒரு நோய் நீக்கி, நோய் நிவாரணி, அதே மாதிரி வலி நிவாரணி அப்படின்னு கூட அதை தெரிஞ்சிருக்கிறோம். அந்த இசையை மருந்தாக பயன்படுத்துகிற பழக்கத்தில் இசை மருந்து தவிர இன்னும் சில வழிமுறைகளில் கூட அதை நம்ம பயனுள்ளதாக உபயோகிக்க முடியும். அப்படின்னா வகுப்பறையில் நல்லபடியாக படிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்த முடியும், அப்புறம் நம்முடைய நினைவுகள், பழைய நினைவுகளை எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அது மூலமாக நம்மளை எப்படி வெளிக்கொணர முடியும் அப்படின்னு கூட பார்க்கலாம். முதல்ல இசை மருத்துவம், இசை மூலமாக மருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மருந்தே இசை இல்லை இசையே மருந்து அப்படின்னு 2 விதத்துலையும் பயன்படுத்துகிறோம். அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் ஃபீல்டில் ஆங்கில முறை மருத்துவத்தில் 2 விதமான மெடிக்கல் ஃபீல்டு இருக்குது. அதாவது எல்லாரும், நீங்களும் நானும் சுகம் குறைவாக ஏற்பட்டு விட்டது, அதாவது சோக்கரைவு ஏற்பட்டு விட்டது, நோய் வந்த பிறகு அதை நீக்குவதற்காக மருத்துவமனைக்கு செல்வது ஒரு வகை. நோய் வருவதற்கு முன்னே வருமுன் காக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோட்பாடுக்காக மருத்துவமனைக்கு செல்வது ஒரு வழி. இது 2 முறையிலையும், அதாவது சிக் இண்டஸ்ட்ரி, நோய் அப்புறம் ஹெல்த் இண்டஸ்ட்ரி, 2 சைட்லேயும் 2 வகையான மருத்துவ முறைகளிலும், மருத்துவ பயன்பாட்டு முறையிலையும் இசை நல்ல ஒரு பயனுள்ள காரணியாக அமையும். அதுபோல் நோய் வந்த பிறகு பயன்படுத்திக்கும் போது அது சிலவங்களுக்கு நினைவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது அல்ஷைமர்ஸ், டிமென்ஷியா அதுபோல் இருக்கிறவங்க, அதாவது நோய் மறதியே ஒரு நோய் போலவும், அதாவது நம்முடைய உடல் உறுப்புகள் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சிலதெல்லாம் வலிமை குன்றி கொண்டு வருகின்றது. அப்பொழுதும் அது மாதிரி ஒரு சோக்கேடு, அது சோக்கேடு இல்லை, வயது மூப்பு காரணமாக என்ன பண்ணுறது, சில பாடி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அதனோட சிறப்புத்தன்மையை, அதனோட இயல்பான பணி செய்யக்கூடிய திறமைகளை குறைத்து கொண்டே வருகிறது, குறைபாடு உடையதாக மாறிக்கொண்டுகிறது. அதனோட ஃபுல் ரியல் ஆக்ஷன்ஸ் இருக்க ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் அதில் துளியாக குறைச்சிக்கிட்டு வருது. அந்த 2 நேரங்களிலும் இசை ஒரு நல்ல பயனுள்ளதாக அமைத்து கொள்ள முடியும். அதாவது இந்த நம்ம சொன்னோம், ரெகுலராக இசை கேட்க பழகினா அது ஒரு நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸை, செரட்டோனின், டோப்பமைன் அதெல்லாம் குவாலிட்டி வைஸ் அது என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் இசையை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தால், அதுபோல் மறதி ஒன்று வருது இல்லையா, அந்த மறதியே இல்லாமல்
இந்த நோய் நிவாரணியை நம்ம இந்த நோய் நிவாரணியாக பயன்படுத்த முடியும் இசையை. அப்புறம் இந்த இசைக்கு டு ஓவர் கம் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, டு ஓவர் கம் என்ன டிப்ரெஷன் அப்படிலாம் இருக்குன்னு மன உளைச்சல், மனக்கோட்டம், அதெல்லாம் கூட இசை மூலமாக நம்ம சிறப்புப்படுத்தி செய்துட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியும். இதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இப்போது டிப்ரெஷன் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடியில், அதாவது நம்மளுடைய மூளையில் நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டிஸ், அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் பொழுது அப்போ என்ன பண்ணோம்? மனக்கோட்டம் வரும். சில நேரத்தில் வாண்டாது சில யோஜனைகள், தேவையற்றவை, அதை மீண்டும் 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 அதை படுத்தியே யோசித்துட்டு இருக்கோம். அது ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த எதிர்மறை கருத்துக்கள் நம்மை ஆட்கொண்டு விடும். நேர்மறையான கருத்துக்கள், நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் என்ன எளிதாக செய்து முடிக்க முடியும் என்பது போன்ற கருத்துக்கள் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, நம்மளுக்கு எந்த குறைபாடும் இல்லை, நம்ம வேகமாக எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் இதற்கு மாறாக இது நம்மளை செய்ய முடியுமா, இது இப்படி தான் நடக்குமா, இது ஏன் அப்படி நடக்க மாட்டேன்றது அப்படின்னு சொல்லி எதிர்மறையான யோசனைகளையே மேலும் மேலும் கொண்டிருக்கும் பொழுது அது நம்மளை என்ன பண்ணுறது? முழுமையாக இட் என்கல்ஃப்ஸ் வித் நெகட்டிவ் தாட்ஸ். அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வெளியில் வர முடியாமல் என்ன செய்வோம்? சிலப்போ வி வில் ரைஸ் அவர் வாய்ஸ், சத்தம் போட்டு சில விஷயங்களை பேசுவோம். ஆனால் அப்போ என்ன மனம் ஒரு இக்னரண்ட், அதாவது அறியாமையினால் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டால், சத்தம் போட்டு சொன்னால் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு புரிகிற மாதிரி நினச்சிக்கும். முதல்ல உளவியல் அடிப்படையில் ரொம்ப சத்தம் போட்டு காரணம் இல்லாமல் பேசுகிறேன். சத்தம் போட்டு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறோம், நம்மளுக்கு கடைசியில் இருக்கிறவங்களோட காதுக்கு அது கேட்காது, ரகசியமாக சொன்னாருனால சத்தம் போட்டு உறக்க பேசுவது ஏற்புடையது. ஆனால் சாதாரண ஒரு 2 பேர் தான் இருக்கும். மொத்தமே ஒரு ஹால் 10x20 அந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு வைங்க. அங்கே நம்ம உறக்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வால்யூமே எல்லாருக்கும் அது போதுமானதாக அமையும். ஸோ அந்த அடிப்படையில் காரணம் இல்லாமல் செய்திகள் எதுவும் இல்லாத பொழுது ரொம்ப மிகவும் உறக்க, அதாவது சத்தம் போட்டு பேசுறது அப்படின்னு சொன்னாலே தேர் இட் ஷோஸ் வி ஹாவ் இக்னரன்ஸ். நம்மளுக்கு அறியாமை அங்கே மேலோங்கி இருக்கிறது என்பது வெள்ளிடை மலையாக தெரிய வரும். அதனால் அறியாமை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம சொல்ல முடியும். நம்மளுக்கு அறியாமை இருக்குதுன்றதை கூட யாருக்கும் வெளியில் காட்டிக்க வேண்டாம். அறியாமை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு ஓவர் த பீரியட் யாருக்குமே தெரியாமல் அந்த அறியாமையில் நம்ம என்ன பண்ணிடலாம்? நேர்படுத்திக்கிட்டு இக்னரன்ஸ்ன்ற பார்ட்டே இல்லை, வி ஆர் லேர்னிங் எவ்ரி திங், வி ஆர் ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் என்ன எஸ்சூயிங் அவர் இக்னரன்ஸ் அப்படின்னு நம்மளே தீர்மானிச்சுக்க முடியும். சிலது ஏதோ தெரியல, இதுக்கு சின்ன ட்ரைவியல் உதாரணம் சொல்லணும்னு வைங்க. வகுப்பறையில் ஒரு பையன் பொண்ணும் இருக்குது, 5ஆம் கிளாஸ் படிக்குது. அதுக்கு சில மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்லாம் தெரியல. எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது? ஆட் பண்ணி எழுது. ஆனால் தான் ஆட் பண்ணி எழுதுகிறோம், கூட்டுறோம், 13 நாள் அப்படின்னு சொன்னால் 18 நாள் என்ன போச்சு, 12 நாள் என்ன போச்சு, அதுக்கப்புறம் 48க்கு அப்புறம் அப்படி சின்ன சின்ன நம்பராக கூட்டி எழுது அப்படின்னு சொன்னால் அது சரிதான். கூட்டலின் அது பெருக்கல்னு சொன்னால் கூட்டலின் சுருக்கம் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அறியாமையை வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாடு நம்மளுக்கு தெரியல அப்படின்றத வெளியில் காட்டிக்காமல், யாருக்கும் தெரியாமல் எல்லா நாளும் ஒரு 1/2 மணி நேரம் அதிகமாக படித்து அந்த டேபிள் எல்லாம் என்ன பண்ணிடலாம்? அந்த வாய்ப்பாடு அத்தனையும் மனசில் கொண்டு வச்சுடலாம். அதாவது நல்ல நினைவுகளை ஏற்றி அதை நிறுத்தி வச்சுக்கொள்ளலாம். அப்போ என்ன செய்யும்? நம்மளுக்கு வாய்ப்பாடு தெரியல அப்படின்னு நடுவகுப்புலையோ இல்லை 4 பேர்களுக்கு முன்னாடியோ அதை சொல்லி நம்மளை என்ன பண்ணிக்க வேண்டாம்? தாழ்மைப்படுத்திக்க வேண்டாம். இன்ஸ்டட் விதவுட் ரிவீலிங் டு எனி ஒன் நம்ம என்ன செய்யலாம்? வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த வாய்ப்பாடெல்லாம் படித்து பெருக்கல் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு எதாக இருந்தாலும், இல்லை வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட்டில் படிக்கிற வாய்ப்பாடாக இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் நம்மளும் நம்ம அம்மாவும் மட்டுமே, நம்மளும் நம்ம தகப்பனார் மட்டுமே இருந்து அந்த பாடங்களை அந்த வாய்ப்பாடெல்லாம் படிச்சுட்டோன்னு வைங்க, அந்த நம்மளுக்கு தெரியலன்ற அந்த அறியாமையை வெளியில் காட்டிக்க வேண்டாம். அது எப்படி ஏற்புடையதோ, நல்ல எல்லாரும் இந்த ஐடியாவை ஒத்துப்பாங்களோ அதுபோல் நம்மளுக்கு அறியாமை இருக்குது வேறு சில விஷயங்களில் கூட அப்படின்னா, அந்த அறியாமை இருக்கிறது என்பதை வெளிக்காட்டி கொள்ளாமையே அது அத்தனையும் நம்ம தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம அதில் பிரவேசிக்கலாம். அதுபோல் இது எப்படி அறியாமை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறோமோ அதுபோல் நம்மளோட இக்னரன்ஸ், டிப்ரெஷன், அது அந்த மனக்கோட்டம் இருக்குது அப்படின்னா மனக்கோட்டம் இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்காமல் யூ திங்க் மோர் பாசிட்டிவ். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஆங்ஸைட்டிலேருந்து ஃபியர்லேருந்து வெளியில் வரத்துக்கு இசை நல்ல பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி டிப்ரெஷன், மனக்கோட்டம் இருக்குது, மனக்கோட்டத்துலேருந்து வெளியில் வர தெரியல, அவங்களுக்கும் இசை ஒரு நல்ல பயனுள்ளதாக அமையும்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் இசை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால், டாக்டர் மைத்லி இந்த டாப்பிக்கு தனித்தனியாக மியூசிக் தெரப்பி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் அவங்க வெப்சைட்டில் பார்த்து பயனுள்ளதாக ஆக்கிக்க முடியும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.